பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளில் நாம் தியானிக்கக்கூடிய வசனம் ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று. இந்த இடத்தில் எப்படிப்பட்ட அறிவு எனக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு கர்த்தரை அறியக்கூடிய அறிவு இல்லாததுனால, கர்த்தரை தேடக்கூடிய அறிவை நான் வெறுக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுக்குள் பிரியமானவர்களே, நாம் நாளுக்கு நாள் தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைய வேண்டும், வளர வேண்டும். நான் தேவனை அறிகிற அறிவை இழந்து விட்டேன் என்றால், அதை நான் வெறுத்து விடுகிறேன் என்றால், வேத வசனத்தை நான் மறக்கிறேன் என்றால், அவருடைய கட்டளைகளில் நான் நடக்காமல் அவருடைய கட்டளைகளை நான் வெறுக்கிறேன் என்றால், வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். உங்களை அல்ல, உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க நாம் அர்ப்பணித்தோமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தையோடு உங்களோடு பேசியிருப்பார் என்று தேவனுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.